மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த 200வது கூட்டம் தொடக்கம் என்று எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அருமை தோழர்களே, இன்று காலையில் இருந்து இன்றைய நாளில் கடிகாரம் ஓடுமன் ஓடு என்று சொல்லக்கூடிய அளவில் தொடர்ந்து அளந்து கொண்டிருக்கிறோம். இப்போ கூட ஒரு தொலைக்காட்சி பேட்டி அவங்க 3 நாளாக வலியுறுத்தி ஒரு 15 மணித்துளிகள் அதை முடித்து விட்டு வந்தோம். உங்களுக்கு தெரியும், மற்ற தோழர்கள் இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் தான். ஆகவே தாமதமாக வந்திருப்பதற்காக நீங்கள் அதுபோது பொறுத்தருட வேண்டும், மன்னிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ச்சியாக புதுமை சென்றதானாலும் சரி, அதே போல் பெரியார் நூலக வாசக வட்டமாக இருந்து அதற்கு கூடுதலாக இப்படி ஒரு முயற்சியை நேரு அவர்கள், அதே போல் நம்முடைய முருகானந்தம் அவர்கள், மற்ற தோழர்கள்லாம் மதுரையிலிருந்து ஆரம்பித்தாலும் கூட மாரிக்காட்டி ஒளி நல்ல அளவுக்கு கவிதா எல்லோரும் ஒரு தொடர்ச்சியாக 200 கூட்டங்கள் நடந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. தொடக்கி வச்சவனும் 200வது கல்லூரிகளில் அதோட நல்ல அதுதான். எனவே அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய நல்வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. அதற்காக பாடுபட்டிருக்கக்கூடிய தோழர்கள் ஐயா ஒருங்கிணைப்பாளர் பாவலர் செல்வர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், நேரு அவர்கள், கவிதா அவர்கள், பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்கள், நம்முடைய பகுத்தறிவாளர் கழக தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள், வெங்கடேசன் பகுத்தறிவாளர் பொதுச் செயலாளர் தோழர் ஒளிவண்ணன், துணைத் தலைவர் பகுத்தறிவாளர் எழுத்தாளர் மன்றம், அதே மாதிரி மாநில தலைவர் ஊடகத்துறை அழகிரிசாமி அவர்கள், மாரி கருணாநிதி அவர்கள் மற்றும் இந்த அழைப்பில் மகிழக்கூடிய என்ற ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. அத்தனை தோழர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தையும் முதற்கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் இந்த தலைப்புக்காகவும் மற்றதுக்காகவும் முதல்ல சொல்ல வேண்டும். என்னன்னு கேட்டால், இந்த தலைப்பில் தலைப்பு வேண்டும்னு கேட்டார். அவர்களே போட்டிருக்கலாம், ஆனால் என்கிட்ட கேட்டார். நேரு அவர்கள் முறைப்படி அவர்கள் யார் பேசுகிறவர்களோ ஒரு நியாயப்படி அவர்கள் சம்பிரதாயப்படியும் முறைப்படியும் நீங்கள் தலைப்பு என்ன தலைப்பு கொடுக்குறார்கள். பெரும்பாலும் அவர்கள் நிகழ்ச்சி நடத்துகிறவர்களே தலைப்பு கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவேன் நான் போகாமே. ஆகவே அவர்கள் பார்த்த உடனே கேட்ட உடனே நான் இது அறிவார்ந்த ஒரு அரங்கம், மேலே 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 பெரியார் அறிவை நாம் செம்மைப்படுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஏற்ப அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை இதை உண்டாக்கலாம் அப்படின்னு நினைத்து தான் மிக முக்கியமாக இந்த தலைப்பு பெரியாருடைய அந்த தலைப்பு கொடுக்க வேண்டிய அளவுக்கு வந்திருக்கணும். சிந்தனையின் மிக கூர்மை அதுதான். பெரியார் சிந்தனையை நம்ம எல்லாரும் தெரிந்த அரங்கு தான் ஓரளவுக்கு. ஆனால் அதனுடைய கூர்மை என்பது இருக்கிறத அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்பை கொடுத்தோம். இந்த தலைப்பை பற்றி பேசும்போது நம்முடைய அருமை பேராசிரியர் நம் சீனிவாசன் அவர்களோடு உரையாடி கொண்டிருந்தேன். இந்த தலைப்பை பற்றி அவர் சொன்னார். இந்த தலைப்பில் நான் சில குறிப்புகள் வைத்திருந்தேன். அந்த குறிப்புகள் தயாரித்த உடனே ஒரு 3-4 நேரம் கட்டுப்பாடு இருக்கும். அதனால் அந்த நேரத்துக்கு மட்டும் அந்த குறிப்புகளை மட்டும் சொல்லலாம். ஏன்னா பெரியார் சிந்தனையினுடைய கூர்மை, சிந்தனையே ஒரு கடல் மாதிரி. அதில் கூர்மையை கண்டுபிடிந்து ஒரு அறிவார்ந்த அரங்கத்துக்கு அவர்கள் மேலும் மற்ற இடங்களுக்கு போய் அவர்கள் பரவ வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு. இன்னொரு வாய்ப்பு எனக்கு என்னென்னா, நான் மறுவாசிப்பு செய்வதற்கும் அது எனக்கு ஒரு வாய்ப்பு. அடிக்கடி நான் ஒரு தலைப்பு கொடுத்தாலும் மற்றது கொடுத்தாலும் நான் சரியான அந்த தலைப்பு தானே பேசிடலான்னு போகிறதில்ல. அதுக்காக கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொண்டு அது பேசக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை பெற்று எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குவேன். அப்படி பார்க்கும்போது இதனால் இன்னொரு நல்ல பயன் விளைந்திருக்கிறது. இந்த தலைப்பு, இந்த நிகழ்ச்சி 200 கூட்டம் மட்டும் இல்லை, இது போட்டு நாங்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்த உடனே பட்டியலை கிடுகிடுன்னு ஒரு போட்டால் ஒரு புத்தகத்துக்கு வேண்டிய உருவாக்கிவிட்டது மிகப்பெரிய அளவில். ஆகவே நீங்கள் என்னை அழைத்து இந்த தலைப்பில் ஒரு 20-30 நிமிடங்கள் அல்லது அதிகபட்சம் போனால் 40 நிமிடம், அது நேரம் அதிகமாகிடுச்சு. இப்போ நேரம் முடிக்கிற நேரத்தில் இப்போ நான் தொடங்குகிறேன். அதுதான் மிக முக்கியம், தவிர்க்க முடியாததாக இன்றைக்கு ஆகிவிட்டது. அப்படி இருக்கும்போது
இதுவே வந்து ஒரு பக்கம் தொடர் சொற்பொழியாகவும் ஆக்கிடலாம். மிக முக்கியமாக ஏற்கனவே பாரதிதாசன் ஒன்று பாக்கி அதான் கேட்டார், புரட்சி கவிஞர் அவருடைய பண்ணலாமான்னு. ஆனால் எனக்கு ஐயாவை பற்றி மிகப்பெரிய அளவு வரும், அதுவும் வைக்கணும். அந்த திட்டத்தையும் நம்ம கைவிட போடல. அதுக்கு இன்னொரு அமைப்பு இருக்குது, பெரியார் நூலக வாசல் வட்டம் இருக்குது, அதே மாதிரி புதுமை இலக்கிய தன்றல் இருக்குது. அது மாதிரி இந்த வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லும்போது இந்த எடுத்த செய்திகளை புத்தகத்தில் உருவாக்குவது ஒரு நிரந்தரமாக ஆகும் இந்த கூர்மை. ஏனென்றால் ஐயா அவர்களை பற்றி இப்போது உலகம் தாகத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறார். பல இடங்களில் மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்க உத்தரப்பிரதேசத்தில் பெரிய அளவிற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்து விட்டு அதுக்கு இங்கேருந்து வரணும் என்று கேட்டு உத்தரப்பிரதேசத்தில் நம்முடைய அதை அன்றைக்கு வருகிற 31ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் அதில் மிகப்பெரிய அளவில் வரும்போது சுயமரியாதை இயக்கத்தின் தாக்கம், வரலாறு தாக்கம் என்ற தலைப்பில் அவர்கள் ஆங்கிலத்தில் பேச வேண்டும். ஆனால் முதல் கூட்டம் வந்து நீங்கள் யாராவது உங்களுக்கு அனுப்புங்க, ஆனால் நாங்கள் முதல் கூட்டம் முறையில் நாம் ஏற்பாடு செய்கிறோம், அதற்கு அடுத்து வந்து பெரிய நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணுறோம், அதில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு லக்னோவில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தோழர் கருணாநிதி அவர்கள் நான் உடனே அழைச்சி அவர்களை போக சொன்னேன் மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே அவர்கள் இந்த 30ஆம் தேதி 31 அங்கே இருக்கிறார்கள். அது மாதிரி அந்த பல்கலைக்கழகங்கள், ஹார்வர்ட் போன்ற பல்கலைக்கழகங்களில் பெரியாருடைய இயக்கத்தினுடைய கருத்துக்கள் இப்போ வந்து அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். காணொலி மூலமாவது கலந்து விவாதிக்கலாம் என்று வருவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் மிகப்பெரிய அளவில் சூழ்நிலை சரியல்லாத காரணத்தினால இந்த மேற்காசிய போர் மற்றதற்கு அதனால் செய்யலாம் என்று கேட்கிறார்கள். எனவே ஐயாவுடைய கருத்துக்கள் புரட்சி கவிஞர்கள் சொன்னதைப் போல மண்டை சுரப்பை உலகு தொழும், அந்த மண்டை சுரப்பை உலகு தொழும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. உயரெண்ணங்கள் வயதில் அறிவில் முதியார், வாய்மை போருக்கு என்று விளையார், உயரெண்ணங்கள் மலரும் சோலை. அதுதான் அது. அப்படி சிந்தனைகள் வருது. அந்த சிந்தனைகளில் இன்னொரு பெரிய மகிழ்ச்சி, நான் நண்பரிடம் பேசி கொண்டிருக்கும்போது சொல்கிறேன், பெரியார் எழுத்து அதே புத்தகம்தான், ஆனால் தத்துவ விளக்கமாக இருக்கட்டும், பெண்ணே நடுமையாக இருக்கட்டும், இனி ஒரு உலகமாக இருக்கட்டும், அல்லது மெட்டீரியலிசம் அல்லது பிரகதிவாதம் என்ற புத்தகமாக இருக்கட்டும், எந்த நூலாக இருந்தாலும் அதை என்னுடைய அனுபவத்தை பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த கூட்டத்தில் அதே ஒரு முன்னுரையாக வைத்து நான் துவக்க விரும்புவது என்னென்னா, நம்முடைய முதிர்ச்சி, நம்முடைய அறிவு தெளிவு, இதை பொறுத்து தான் பெரியார் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய கூர்மையை உணர முடியும். அதுதான் மிக முக்கியம். எனக்கே நான் 15 வயதில் இருக்கும்போது படித்த பெரியார் வேறு, எனக்கு புரிந்தது வேறு. அதுவே 25 வயசில் வித்தியாசமானது. அதுவே 55 வயசில் புதுமை, இன்னும் புதுமையாக இருக்குது, இன்னும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஆகவே பெரியாருடைய மற்றவர்கள் மாதிரி அல்ல. இன்னொரு சிறப்பு என்னவென்றால், ஐயா அவருடைய உரை, பேச்சு என்ன அதை தான் நம்பினார். அவர் மேடை பேச்சை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக காட்டியது தந்தை பெரியார் தான். இந்த பொதுக்கூட்டத்தில் அதனால் அண்ணா அவர்கள் சொன்னதுனால தமிழ்நாட்டின் முதல் பேராசிரியர், மாலை நேரங்களில் அவருடைய வகுப்பு தொடங்கும், அது 3 மணி நேரம்னு ரொம்ப அழகாக சொன்னார். அது மாதிரி வேறு யாரும் மக்களுக்கு அறிவுறுத்தக்கூடியது, டு எஜுகேட் தி மாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை வந்து பாமர மக்களாக இருப்பாங்க, படித்தவர்களாக இருப்பாங்க, பாமரர்களையும் ஈர்த்து படித்தவர்களையும் சிந்திக்க வைக்கக்கூடிய அளவிற்கு தனித்தன்மையானது பெரியாருடைய சிந்தனை. அந்த கூர்மை இருக்கிறது, அந்த கூர்மை சாதாரணமான கூர்மை அல்ல. அவருடைய சிந்தனை வந்து அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் முதல்ல சொன்னார், நான் ஒரு சுதந்திர மனிதன். அவர் தன்னை பற்றி சொன்னார், முழு பூரண பகுத்தறிவாதி. அந்த முழு பூரண பகுத்தறிவாதி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆழமான பொருள் உண்டு. இப்போ நாமெல்லாம் பகுத்தறிவாதி, பூரண பகுத்தறிவாதி அல்ல. அந்த ஆசாபாசங்களுக்கு பயப்படாமல் இருக்கிறது பாருங்கள், அவ்வளோதான். அந்த துணிச்சல் வந்தால் அதுதான் பூரண பகுத்தறிவுக்கு இடம் வேணும். ஒரு வேகமாக அவருடைய அந்த துணிச்சலுக்கு இந்த மாதிரி எந்த தலைவரையும் உலகத்தில் பார்த்துருக்க முடியாது மிகப்பெரிய அளவுக்கு.
பெரிய பிரச்சனை. உலகமே புரண்டு போகிற அளவுக்கு எதிர்ப்புகள் வரும். இமயமலை எதிர்ப்பு வரும். அதை பற்றி கவலையே இல்லை. அந்த துணிச்சல் இருக்குன்றது அந்த சிந்தனையினுடைய கூர்மை அதில் தான். காரணம் அவர் தனக்காக சிந்திப்பதில்லை, மக்களுக்காக சிந்தித்தார், சமுதாயத்துக்காக சிந்தித்தார். நல்வாய்ப்பாக அவர் பள்ளிக்கூடங்களுக்குள்ள அதிகம் போகாமல், நிச்சயமாக பல்கலைக்கழகத்துக்கு போகாமல் சுதந்திர மனிதனாகவே கடைசி வரை இருந்தது. அவருடைய அறிவுக்கு தலைகள் இல்லை, அதுதான் மிக முக்கியம். தலைகள் இல்லாதது மட்டுமல்ல, ஜொலிப்புகளுக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது, ஒப்பனைகளும் அவர் கிடையாது. அவருக்கு எப்பவும் ஒப்பனைகள் இல்லை. ஏன் தாடி வளர்க்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், ரொம்ப அழகாக இருக்குது, தாடி ரொம்ப இப்படி இருக்கணும். இப்போ என்ன ரொம்ப தாடி வளர்க்குறது, இந்த ஒட்டு தாடி வைக்கிறவங்க பார்த்துருங்க, பெரிய ஆட்கள்லாம் போகாமல் அவங்க வெட்டி விட்டு அதாவது ஷேவ் பண்ணுறதுக்கு ஏற்படுற நேரத்தை விட அதிக நேரம் அதில். அதுதான் நினச்சி பார்க்கணும். ரொம்ப மிக முக்கியமாக, ரொம்ப கவலையோடு அது பக்குவமாக. நீங்கள் யாராவது உங்களுக்கு சில பேர் உருவம் ஞாபகம் வரும் நான் பேசும்போதெல்லாம். அதனால் அது மிகப்பெரிய அளவுக்கு ஐயா அது இல்லை. ஏன் தாடி வளர்த்தீங்கன்னு கேட்டால் ஒரு கேள்வி பண்ணார். அது வளருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு, அவ்வளோதான். அதனால் வளருது, இதுக்கு போய் நான் ஏன் நேரத்தை வீணாக்கணும், ஒரு 15 நிமிஷம் போகணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவ்வளோ அந்த எல்லாவற்றிலுமே ஒரு யதார்த்த மனிதர். அது அது உண்மையை பேசும்போது எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது ஐயா தன்னுடைய அந்த முன்னுரைகளெல்லாம் பார்த்துட்டு வந்தால் அவள் சொன்னது வியப்பாக இருக்கும். வேறு யாரும் இல்லை. உண்மையை அதன் முழு நிர்வாணத்தன்மையில் பார்க்கணும். இப்போ உடல் பரிசோதனை செய்வதற்கு நாம் போகிறோம், மருத்துவ பரிசோதனைக்கு போகிறோம், அல்லது மற்ற எல்லாம் இசிஜி, குறைஞ்சபட்சம் இசிஜி எடுக்க போகிறோம். போகாமல் இதயம் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்காக நான் சட்டைக்கட்டையெல்லாம் போட்டு 3 ஒப்பனையெல்லாம் செஞ்சு கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு வந்தேன். இதில் தாங்க நீங்கள் எடுங்க, இசிஜி எடுங்க அப்படின்னா இசிஜி எடுக்க முடியாது. இசிஜி எடுத்தால் அது இசிஜியாக இருக்காது, முடியாது. அது வேறு ஜியாக இருக்குமே தவிர வேறு இருக்க முடியாது போகிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு என்ன, சட்டையை கட்டணும், அது ஒட்ட வேண்டியெல்லாம் ஒட்டுவாங்க. அதில் இப்போ சில பழைய முறையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா திரவியங்களை ஒட்டி உடம்பு பூரா போய் குளிச்சாகணும் போகிறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் இல்லாமல் 2-3 குண்டையாக தூக்கி வைக்கிற அளவுக்கு வந்தாங்க. அதுவும் இல்லாத இன்னும் வசதியாக வந்துருச்சு அடுத்த கட்டம். அது மாதிரி போயிட்டே இருக்கும் போகாமல். ஆகவே நிர்வாணத்தன்மையில் அப்படின்னு மருத்துவர் அதே மாதிரி அறுவை சிகிச்சை அவர் சொன்னார். என்னுடைய முறை ஃபிசிஷியன்ஸ் கியூர் இல்லை, அதாவது மருத்துவர்களுடைய மருந்து கொடுத்து குணப்படுத்துறது இல்லை. மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சால் தான் அறுவை சிகிச்சைக்கு போகிறோம். அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு எப்பவுமே அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கும் மருந்து கொடுக்குற நிபுணர்களுக்கும் கொஞ்சம் ஒத்து போக மாட்டாங்க. ரொம்ப மிக முக்கியமாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்க பாரு, இல்லை பார்த்துக்க முடியாதுங்க, இது உடனே செய்யணுங்க, கத்தி வைக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. தந்தை பெரியார் தன்னை பற்றி சொன்ன அறிமுகங்களை எல்லாம் கொண்டு வாங்க. அந்த கூர்மையை பற்றி சிந்திக்கிறதுக்கு முன்னால் என்னுடைய முறை இருக்கிறத, அது கையை வெட்டினால் ஒழிய மனிதன் பிழைக்க மாட்டான் என்று சொன்னால், அந்த கையை ஒரு பாகத்தை வெட்டி எறிந்து விட்டு மனிதனை பிழைக்க வைக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். தவிர எனக்கு கை முக்கியமல்ல, அது பிழைக்கணும் ஆள். அது மாதிரி என்னுடைய சிந்தனை என்று தாராளமாக சிந்திக்கக்கூடியவர். அதனாலவே நான் ஒரு சுதந்திர மனிதன் மட்டுமல்ல, தாராள சிந்தனைக்காரன். என்னுடைய கருத்தை நான் யாருக்காகவும் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லுகிறார். அதுக்கு ஒரு முன் உதாரணமே எடுத்து சொன்னால் பெரிய விஷயம். அன்னை மணியம்மையாருடைய திருமணம் என்பது இன்னைய வரையில் கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைய வரையில் எதிர்க்கு வர எதுவும் கிடைக்கலன்னா, 72 வயசுக்காரரு ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, அது கல்யாணம் பண்ணார் நியாயமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் புராணத்தில் எத்தனை வந்திருக்குங்கிறது அது வேறு விஷயம், அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன விமர்சனம் பண்ணுவாங்களேன்னு சொன்னார். கூட இருக்கிற தோழர்கள் அதை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியாது இல்லை. அவருக்கு வேறு காரணங்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். அதுக்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்கும், தனக்கு எதிராக போகும் அப்படின்னு தெரிஞ்சால் மற்றவங்களுக்கு அந்த துணிச்சல் வராது. இப்போ சாதாரணமாக நம்ம போனோம்னாக்கா நம்முடைய அனுபவமே என்னென்னா, ஒரு கூட்டத்துக்கு போகிறோம்,
நமக்கு நிறைய செய்யுது. அது வேறு ஆட்கள் கூட்டம்னா அங்கே போனால் நம்ம கருத்தை ரொம்ப அதிகமாக இங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அங்கே ஐயாக்கிட்ட அந்த விஷயமே கிடையாது. வெற்றிலைப்பாக்கு மாநாடு, வெற்றிலைப்பாக்கு கடைக்காரர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி மானாமதுரையோ அந்த பக்கத்தில் ஒரு ஊரில் அழைச்சிட்டு போனாங்க. மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது, விடுதலை பகுதியில் இருக்கும். அதில் வந்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், இல்லை வெற்றிலைப்பாக்கு, இவர் வெற்றிலைப்பாக்கே போடாதவர், அவருக்கு பல்லே கிடையாது முதல்ல. அது மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிலைப்பாக்கு இதில் போய் மாநாட்டில் என்ன பேச போகிறார் ஐயான்னாரு. இது தேவையில்லாத ஒரு மாநாடு, இந்த மாநாட்டை கூட்டிங்கன்னு ஆரம்பித்தார். அதோட இந்த தைரியமும் இந்த தெளிவும் வேறு எந்த தலைவருக்கு வராது. கார்ப்பரேஷன் சென்னையில் மிகப்பெரிய அளவில் மேயர் கொடுத்தார். பெரிய வெள்ளிப்பேடையில் பெரிய எதிர்ப்பெல்லாம் இருந்ததுக்கு. பீப்புள்ஸ் பார்க் பக்கத்தில் பெரிய அளவுக்கு மைனர் மோசஸ் அங்கே சம்பந்தம் அவர்கள் மேயராக இருந்தார். சம்பந்தம்னு அங்கே நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடியவர். பெரிய அவர் கால் பந்தாட்ட ஒரு பெரிய நிபுணர், அதில் சாம்பியன். அவர் போனார். திமுகவில் தீவிரமாக பெரிய எதிர்ப்பு காட்டினாங்க. மேயர் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வரும்போது மைனர் மோசஸ் போன்றவர்கள் பெரிய எதிர்ப்பு, கருப்பு கொடி காட்டுறதுக்கெல்லாம் தாக்கினாங்க, வெளியில் அனுப்புனாங்க. அப்படிப்பட்ட இதில் போய் ஐயா எல்லாரும் பெரிய அளவில் வந்திருக்காங்க. ஐயாவை புகழ்ந்து வரவேற்பு படிச்சுட்டு வெள்ளி பேழையில் வச்சு எல்லாம் கொடுத்தாங்க. ஐயா பேசினார், ரொம்ப நன்றி, என்னுடைய தொண்டை நீங்கள் அங்கீகரிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த கார்ப்பரேஷனே இல்லாமல் இருந்தால் இந்த கலைச்சா இந்த லஞ்சம் அது எல்லாம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும், மிக முக்கியமாக அப்படின்னு. இந்த கவுன்சிலர்கள் இத்தனை பேர் அப்படியே ஒரு ஆள் அதிகாரியாக இருந்தார்னா அவன் மட்டும்தான் லஞ்சம் வாங்குவான், ஆனால் இத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஆரம்பித்தார் போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு உலகத்தில் சொல்லி அதை எல்லோரும் கைதட்டி தான் சிரித்தாங்களே தவிர வேறு யாரும் எதிர்த்து ஐயா நீங்கள் பேசுகிறீங்களேன்னு அவர் சொல்லலை. காரணம் அவருடைய அனுபவம், வயது, தெளிந்த மனசு, திறந்த மனது, அந்த அனுபவ ரீதியாக அவருடைய யாருக்காக விட்டு கொடுக்காத மனப்பார். அப்படி வரும்போது நண்பர்களே, இந்த அன்னை மணியம்மையார் அவர்களுடைய இந்த திருமணம் பற்றி வருகிற போது அவர் இந்த சிந்தனைகள் வருகிற போது கலக்கிறார். வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் தெளிவானது. அழைக்கிறார். அவருடைய வீட்டில் தந்தையார் இருக்கும்போதே இவரே ட்ரஸ்ட்டை உருவாக்குறாரு. அவர் 2 பேரும் சகோதரர்கள், ஈவே கிருஷ்ணசாமி, அதே போல் ஈவே ராமசாமி. அது 2 பேருக்கும் அவர் கொஞ்சம் அதிகமாக சம்பத்து. அவருடைய தந்தையார் அவருக்கு ரொம்ப செலவாடி, இவரோ சிக்கனமானவர். ஆகவே தான் அவர் நிறைய வாங்கி செலவு விடுவார். இதுக்குள்ளே இவரே பார்த்தார், இதுக்குள்ளே இந்த செலவு பண்ணி அவர் தேர்மாராக இருக்கிறாருன்னு ஒன்று அவரே கூப்பிட்டு ராஜகோபாலாச்சாரியார் உட்பட 1901, 1911 ஆகிய 2 ஆண்டுகளில் 2 ட்ரஸ்ட்டு, வெங்கடநாயக்கர் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு எழுதி, அதுக்கு அப்போ ராஜகோபாலாச்சாரியார் வக்கீல் சேலத்தில் இருக்கார். அதுக்கு பிறகு அதை பற்றி காட்டி பேசுகிறார்கள் பூராமே. அதாவது அவருக்கு நண்பருங்கிற முறையிலையும் அவற்றை யோசனை கேட்குறாரு. இப்படி எல்லாம் இருந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவுக்கு வந்த உடனே அதில் ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. 2 பிள்ளைகள், 2 பேருக்கும் ஈவே ராமசாமி, ஈவே கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமியுடைய பிள்ளைகள் இருந்தேன். இவர்களுக்கு குழந்தை இல்லை, எல்லாருக்கும் தெரியும் ஐயாவுக்கு. அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. ஆகவே வர்ற வருமானத்தை விற்க முடியாத சொத்துக்கள், அதை அவர்கள் சொந்தமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அவரவருடைய 2 பாகமாக பிரித்த உடனே 2 பாகம் வர வேண்டும் என்ற ஏற்பாடு அதில் இருக்குது. அதை கடைப்பிடிக்கிறார்கள். கடைப்பிடித்து வரும்போது அவருக்கு பிறகு ஐயாவுக்கு அவருடைய நாகம்மையார் 33 மே 11 இறந்து போகிறார் பூராமே. அதுக்கப்புறம் அவருக்கு இருக்கும்போதே ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்து போச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த சொத்து தனக்கு பிறகு யாருக்கு போகும்? அவர் அந்த அனுமானப்படி, அந்த பத்திரப்படி, அந்த தரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகை மாதம் வரும். அதை பிரித்து கொள்வார்கள். ஆண்டுதோறும் ஒரு பெரிய தொகை. ஏன்னா அவ்வளவு சொத்துக்கள் எல்லாமே இருக்கிறது ஈரோடே அவர் கையில் தான், பழைய ஈரோடு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஐயா நினைக்கிறார், இந்த இதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும். இப்போ இல்லை,
இதுக்கு முன்னாலேயே இந்த சொத்துக்கள் தன்னிடம் கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் இவைகளெல்லாம் ஒரு அமைப்பாக வர வேண்டும்னு சொல்லும்போது இந்த அமைப்பை 1937லேயே சிந்திச்சிருக்கிறார். இதில் மாநாடுகள்லேயே இந்த தீர்மானத்தை போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கணும் என்று சொல்லி, ஆகவே பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தின் பேரில் ஒரு ஏற்பாடு செய்ததற்கு பாருங்கள் அமைப்பு, அது 37லேயே செஞ்சுருக்காரு. செஞ்சு தனக்கு அவ்வப்போது யாரை போட்டால் சரியாக இருக்கும் அந்த அமைப்பில் அது பதிவு செய்யலை. அப்புறம் பதிவு செய்யாத அளவுக்கு அவர் குறிப்புகள் வச்சுக்கிட்டார். அதனால் இந்த பிரிவு பார்த்திங்கன்னா 1952 பதிவு செய்யப்பட்டதுனாலும் இது உருவாக்கம் 1937 அப்படின்னு அவர் சிந்திச்சிருக்கிறார். அப்படி சிந்தித்து கொண்டே வந்த நாள் வந்து பல சூழ்நிலைகள் வந்த உடனே அந்த ஐயா அன்னை நாகம்மையார் அவர்கள் மறைந்த உடனே மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கு தன்னந்தனியராக இருக்கார். அவருடைய நிலை ரொம்ப இரவில் வந்தால் கூட பல நேரங்களில் சொல்வார், அண்ணியார் தான் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, மற்றவர் இருக்காங்க, தான் அவ்வளோ பெரிய வசதியானவர், அவங்க தாழ்பா போட்டிருந்தாங்கன்னா தட்டி எழுப்பி 3 மணிக்கு தூக்கம் தொந்தரவு பண்ணணுன்னு இருக்கும். அவன் சரி தூக்கம் தானே வருது, இது திண்ணையில் படுத்தாலே நல்ல தூக்கம் வருது அப்படின்னு அவர் திண்ணையிலேயே படுத்து தூங்கிட்டு பொழுதுபடியாக வந்து பார்த்தா சில நேரங்களில் நல்ல பசியோடு வந்திருப்பார். ஆனால் அங்கே தன் வாழ்வினையர் இல்லை, மற்றவங்க இல்லை. அது அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அவர் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் மணிமையார் அவர்களும் பல நேரங்களில் உருக்கமாக சொல்வார்கள். ஐயா அதை பற்றி கவலை. அந்த சூழ்நிலையில்தான் அன்னை மணிமையார் அவர்கள் 1943 அதில் 42 அவங்க தந்தையார் இறந்த உடனே அவர்கள் நீண்ட காலமாக தந்தை இருக்கும்போதே அந்த அம்மாவுக்கு அந்த சூழ்நிலை, படிக்கும்போதே எஸ்எஸ்எல்சி வேலூரில் படிக்கும்போதே இந்த வந்த உடனே பண்ணாங்க. அப்புறம் ஒழுங்குபடுத்துகிறாங்க. பெரியார் திரைப்படத்தில் நல்லா அழகாக காட்டியிருப்பாங்க. ஆகவே அவர்கள் தொடர்ந்து 43 வைத்து கொண்டா 42 43 வைங்க, 43 பார்த்திங்கன்னா 49 இந்த 6 ஆண்டுகளில் அவர்களுடைய தொண்டு செவிலியராக தாயாராக மற்றது அண்ணா அவர்களே வியந்து சொன்னார். பார்க்கும்போது அதை பதிவு பண்ணியிருக்க இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சிருப்பீங்க பூராமே. ஏன்பா வீரமணி, ஏன் ஐயாவுக்கு 30 ஆண்டுகள் முன்னால் தொடர்ந்து வயிற்று வலி இருக்கும், அதிகமாக சாப்பிட மாட்டார், வயிற்றுப்புண் தொண்டை இதெல்லாம் வந்தது, இப்போ எப்படி இருக்கிறாருன்னாரு. நல்லா இருக்கார், ஒன்றும் இல்லைண்ணா நல்லா இருக்கார். அதான்ப்பா அந்த அம்மா இல்லைன்னா இத்தனை வருஷம் இருந்திருக்க மாட்டார். அவராலேயே சொன்னார். அதுதான் வேடிக்கை. அவரால் அது பெரிய அளவு காரணம். அவர்கள் ஒரு அவ்வளோ உரிமை எடுத்துக்கொண்டு ஒரு சொந்த முறையில் இருந்தவர்கள். அந்த தியாகத்துக்கு தன்னுடைய எல்லா தியாகத்தை விட தன்னுடைய இளமையே தியாகம் செய்த ஒரே ஒருவர் அவர் தான். மற்ற தியாகங்கள்லாம் மகளிர் செய்வாங்க, ஆனால் இளமையை யாரும் தியாகம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அதை அப்படி செய்த அளவுக்கு வரும்போது இவருக்கு பல பரீட்சையில் வைப்பார். ஐயா யாரையும் சுலபமாக நம்ப மாட்டார். பல தேர்வுகள் அது அவர் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பார். அது எந்த மாதிரி வைக்கிறார் தேர்வுன்னு உருவத்தை பார்த்து ஒரு முடிவுக்கு வருவார், அவருடைய செயலில் சொல்லுவார். அது மட்டுமல்ல, அவர் யாராவது கூட இருக்கிறவங்கள பயணி செய்யணும்னு நினச்சா அவர்கள் தவறுகளை கூட பொறுத்து கொள்வார். கேட்டால் மற்றவங்க போய் ஐயா என்னையா அப்படி நடக்குதுன்னு கேட்டால் ஆங்கிலத்தில் பதில் சொல்லுவார். அதுதான் வேடிக்கை. கிவ் தம் லாங் ரோப், அதை பதில் சொல்வார். கிவ் தம் லாங் ரோப், அதான் பதில் சொல்வார். இன்னும் நீளமாக கயிறை விடணும். நம்ம தமிழில் சொன்னால் அது விளங்காது மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே அந்த மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை அதெல்லாம் சுலபமாக உடனே அடுத்த நாள் காலையிலேயே அந்த கோவப்பட்டு என்ன இந்த தவறு பண்ணிட்டேன்னு கேட்க மாட்டார், அளவு கொடுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து கண்காணித்து கொண்டு வர்றார். அம்மா வந்ததிலிருந்து உணவில் மட்டும் இல்லை, ஏற்பாடுகள் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே புத்தகங்கள் அச்சடிச்சு உள்ள இருக்குது. அந்த மூட்டையை சுமக்கிறாங்க. பெரியார் கதர் மூட்டையை சுமந்த மாதிரி அன்னை மணியம்மையார் புத்தக மூட்டையை சுமந்து கொண்டு அங்கே போனார். அதை பற்றி புரட்சி கவிஞர் எழுதும்போது கண்ணில் தண்ணி வரும். மிக முக்கியமாக அந்த மூட்டையை புத்தக கடையில் இருக்கிறார், சோடிகளை விற்று கொண்டிருப்பார். ஆனால் மாலை மாலையாக விழும். இந்த பாவி அந்த வார்த்தையை சொல்லுவார். அங்கே விழுக்கிற ஒரு மாலையாவது எடுத்து அந்த அம்மாவுக்கு போட்டிருப்பார்களா
இவர்களை அன்னை என்று அழைக்காமல் வேறு என்னவென்று அழைப்பதுன்னு கேட்டார் புரட்சி கவிஞருடைய பேச்சில் மிகப்பெரிய அளவிற்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையில் ஒரு முடிவுக்கு வர்றார். தனக்கு பிறகு 4 வயதாகுது. அதில் எழுதுகிறார், நான் அடுத்த வருஷம் இருப்பேனா இல்லையான்னு 30 வருஷம் எழுதியிருக்கிறார். அதுதான் நினைக்கிறேன். அதனால் மிகப்பெரிய அளவுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் ஒரு முறை பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு வித்தியாசமானது, ஏன்னா இது நம்ம குடும்பம் மாதிரி ஒரு நல்ல பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்திகள். ஆனால் இந்தப்பா அப்படின்னாரு, என்ன இந்த இதுக்கு என்ன பேர், என்ன ஞாபகம் அப்படின்னாரு. சொன்னான், டக்குன்னு யோசனை பண்ணிட்டு இதை எழுதிட்டு இருக்கும்போது சொன்னார், இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் நினைவு ரொம்ப தடுமாறுது, ரொம்ப மறதி வருதுப்பா அப்படின்னாரு. எனக்கு இப்போ ரொம்ப மறதி ஏற்படுது. எப்போ சொல்கிறாரு? 90 வயசில் மறதி இப்போ வருதுன்னாரு. நான் பட்டுன்னு என்ன பண்ணேன், என்ன அறியாமைய சிரிச்சிட்டேன். அவருக்கு இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்த உடனே கேட்டார், என்னன்னா என்னப்பா நான் சொன்னேன் சிரிச்சிட்டியே என்ன? இல்லையா, நான் கூட உட்காந்து எழுதுகிறேன், இன்னும் நீங்கள் எதாவது உங்கள் பேச்செல்லாம் எழுதுகிறேன், கவனிக்கிறோம் போகாமல். அந்த காலத்தில் வந்து அதிகாரி பேர்லேருந்து அவன் இறங்கினவன் வைக்கத்தில் யார் வர வேண்டாங்க, வில்லியம் பிட்டுன்னு அதிகாரி, அவன் போலீஸ் அதிகாரியாக இருந்தான்னு சொல்கிறீங்க. அதை நான் 30 வருஷமாகவும் கூட இருக்கிறப்போ கேட்குறேன், அந்த அதிகாரி பேரெல்லாம் சொல்கிறீங்க, கூட இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. இன்னும் கேட்டால் அந்த அதிகாரி கேரளத்துக்காரனுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட அதெல்லாம் இவ்வளவு சொல்கிறீங்க, அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு மறதி அதிகம்னா மறதிக்கு என்னான்னு எனக்கு வழங்கலான்னு சிரிச்சுக்கிட்டாரு. வேற ஒரு பதில் சொல்ல. அதனால் அது அவருக்கு இன்னும் அந்த பர்ஃபெக்ஷனை நோக்கி நினைக்கிறார். மறதின்றத அவர் வந்து இது இல்லை, அந்த மாதிரி அதை நல்ல நினைவு எல்லாத்தையும் மட்டும் சொல்லிக்கொண்டு அளவுக்கு இருப்பார் பூராமே. அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய சிந்தனை இதெல்லாம் இருக்கும். அப்போ வரும்போது அம்மாவை அதுக்கு தெளிவாக வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறார். அப்போ கூப்பிட்டு வழக்கறிஞர்களை கேட்குறாரு. சரி, இந்த அம்மா சாதாரணமாக அப்பான்னு கூப்பிடுவாங்க, மற்றதெல்லாம் இருக்கிறோம் பெரியார் அப்படின்னு, இதெல்லாம் நான் சாதாரண நடந்தது தான், வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் பார்க்கும்போது நான் முதல்ல ஐயா அம்மாவை சந்தித்தது நல்வாய்ப்பாக 44 கடலூர் மாநாடு 44 அறிமுகப்படுத்துகிறாங்க. அம்மாவும் கூட வர்றாங்க. அவங்க 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் தொடர்ந்து 47 வருஷத்தில் எல்லா வகையிலும் வர்றதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு பல சூழ்நிலைகள் தெரியுது. இயக்கத்திலேயே வித்தியாசமான ஒரு போக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நாடி பிடிச்சி பார்க்குறாரு. அப்போல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய இந்த அமைப்பு உருவாக்கணுங்கிறதுல நினைக்கிறார். நினச்சி பல பேர் அவர் நம்புகிறாரு, பேர் எழுதி வச்சுருக்கிறாரு, அவங்கள கவனிக்கிறாரு, அவங்க சரியாக இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறாரு. அந்த பேரை அடிச்சுட்டு வேறு புது பேர் வைக்கிறாரு. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு. நான் அதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே யார் என்னன்னு. ஆகவே கடைசியாக வந்து இந்த சூழ்நிலை வருது. வந்த உடனே 49 அந்த 48லேயே அந்த சிந்தனை வந்து 49 இதோட ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றாரு. வந்த உடனே ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னு வழக்கறிஞர்களை கூப்பிட்டு கேட்குறாரு. இப்போ ஒரு பதிவு பண்ணோம், எனக்கு பிறகு இந்த என்னுடைய சொந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற வருமானம் இயக்கத்துக்கு வரணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. அதுக்கு வரணுன்னாக்கா நீங்கள் யாருக்கு நீங்கள் எப்படினோ அவங்க மூலமாக வரலாம், நீங்கள் எடுக்கலான்னு. ஓ, தத்து எடுத்துக்கலாமா அப்படின்னா? தத்து எடுக்கலாம் அப்படின்னா பெண்ணை தத்து எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அடாப்ஷன் அப்படின்னு இந்துலாவில் அப்படி கிடையாது, அதில் வாய்ப்பு கிடையாது. ஆண்களை தான் எடுக்கலாமே தவிர பெண்களுக்கு கிடையாது. சரி, அப்போ வேறு என்ன வழி இவன் நினைக்கணும்? ஆனால் வேறு என்ன? உடனே டக்குன்னு கேட்குறாரு, வேறு எல்லா வகையிலையும் பண்ணக்கூடாதா? வேறு என்ன கேட்குறாரு விளக்கம். இல்லையா, மனைவியாக இருந்தால் அந்த சொத்து சேரும், அவ்வளோதானே, மனைவின்னு போட்டு பண்ணிட்டு போங்க. அதாவது யார் அதுக்கு என்ன விளைவுகள் வரும், என்ன எவ்வளவு பெரிய விஷயம் அது சொல்லிட்டு அறிவு நாணயத்தோடு சொல்கிறார். என்னுடைய திருமணம் என்பது
சட்டப்படிக்கான ஒரு பெயரே தவிர, இந்த வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கும். சட்டப்படிக்கான இந்த திருமண ஏற்பாடு என்பது சட்டப்படிக்கான ஒரு பெயரே தவிர மற்றபடி திருமணம் என்பது இயக்க எதிர்காலத்தை கருதி செய்யப்பட ஒரு பாதுகாப்பு ஏற்பாடே ஆகும். இந்த வரி இப்போ இல்லைங்க, எனக்கு 16வது வயசில் இந்த பிரச்சனை 49 வந்ததுலேருந்து பெரியார் அறிக்கையில் 3 தடவை படிப்போம். ஏன்னா 3 தடவை படித்தா தான் நமக்கு விளங்கும். ஏன்னா எல்லாமே ஒரு பேரா, ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு பேரா ஒரு சென்டென்ஸ் ஒரு பேராவாக இருக்கும். போட்டு இடையில போட்டு ஆகவே நான் அதை சிந்திக்கணும்னா ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அவ்வளோதான் முடிவு எடுத்துட்டார். அவருக்கு நபரை முடிவு பண்ணிட்டாரு, சோதனை வச்சு. அந்த சோதனையில் தேறியிருக்காங்க. தேறின உடனே அடுத்தபடியாக என்ன நினைக்கிறாரு, உடனே இல்லையா அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு வரும். ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறப்போ ஒரு சூழல், அதை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது வித்தியாசமாக போச்சு. ஆகவே அந்த உறுதி வர்றாரு. உடனே எதிர்ப்பு வந்த உடனே மறுபடியும் அதை எதிர்ப்புகள் வரும்போது அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விளக்கங்கள் இருக்குது பாருங்கள், அது சாதாரணமல்ல. இதில் ஒரே ஒரு செய்தி எடுத்தாலே இப்போ நேரம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தை முடிக்கணும். இந்த அன்னை மணியம்மையாரின் தொண்டரம் அப்படிங்கிற புத்தகத்தில் முதல்ல உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் தெரிஞ்சத கூர்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் முடிவு பண்ணிட்டார். அன்னை மணியம்மையாருக்கு அப்போ கேஏ மணியம்மையார். கேஏங்கிறது உங்களுக்கு கேஏன்னு வரும்போது என்னென்னா அவருக்கு முழு பேர் அவங்க போகிற காந்திமதி அவங்களுடைய சொந்த பேர், வீட்டில் வைத்த பேர். அரசியல் மணி அப்படின்னு குடியாத்தம் அண்ணல் தங்கம் தமிழ் பெயர் ஆக்கணுங்கிறதுக்காக காந்தி மதினா அரசியல் மணி, கேஏ கே ஃபார் கனகசபை அப்படின்னு அளவுக்கு வச்சாங்க. உடனே அது கேஏ மணின்னு தான் ஒரு பழைய விடுதலையில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரிண்ட்டில் பின்னால் வரும்போது எடிட்டட் பப்ளிஷ் பைன்னு போட்டு விடுதலையில் அதில் இருக்கும். அப்புறம் அது 49 தான் இவிஆர் மணியம்மைன்னு அது மாறுது திடீர்னு இல்லை. அந்த மாதிரி அவர்களுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாரு, போகாமல் அதை கொடுத்துட்றாரு. அம்மாகிட்ட கேட்குறாரு, அவங்க அதை பற்றி கவலையே படலை. கையெழுத்து போடுங்கன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டாங்க, கையெழுத்து போட்டாங்க. மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த எதிர்ப்புகளை பற்றி அவர் கவலைப்படாதனால்தான் அந்த இயக்கம் அம்மா அவர்கள் காலத்து வரையில் அது தொடர்ந்து அந்த வருமானம் இங்கே வரதுக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் இல்லை, அந்த பதிவு செய்தாங்க. அந்த பதிவுனால தான் இன்றைக்கி நம்ம உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். அதுதான் மிக முக்கியம். நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள், இன்றைக்கி பெரியார் திடல், பெரியார் திடலுங்கிறது இருக்க இன்றைக்கி அது எல்லா வகையான அரசியல் முக்கியத்துவம் வாங்கியாச்சு. ரொம்ப ஆத்திரத்தோடு பார்க்குறாங்க. பெரியார் திடலை அலட்சியப்படுத்தவங்கெல்லாம் கூட ஆத்திரத்தோடு அது என்ன பெரியார் திடல், யார் வந்தாலும் ஒரு ஆட்சி தான் போச்சுன்னு நினச்சோம், மறுபடியும் அதே பெரியார் திடல் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்புகளுக்கும் அம்மையார் காரணம் மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே ஒவ்வொன்றும் அவர் செய்த காரியங்கள் ஐயாவே சில நேரங்களில் சில மாதிரி நினைக்கும்போது ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். இப்படி வந்த ஏற்பாட்டினால தான் இவ்வளவு தொலைநோக்குங்கிறது, எவ்வளோ பெரிய தொலைநோக்கு அதுக்குள்ளே இருக்குது. அதற்கு ஐயா என்ன பண்ணுறாருன்னா பழைய நிலைமைகளை சொல்லி சட்டத்தை ஒரு நாள் முடிவு பண்ண மாட்டார். பல கோணங்களில் அவர் கேட்குறாரு. அவர்களுக்கு அதை பயன்படக்கூடிய ஒருவராக இந்த சட்ட யோசனைகள் அதில் கையிட வேண்டும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் முக்கியமாக அது தெரிஞ்ச இந்த குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறதுனால அப்போ இருந்து உங்களை 1901-11 பற்றி ஆய்வுகள் செய்திருக்கிறோம். ஆகவே உங்கள் கருத்தை சொல்லி உங்களுக்கு தெரியும். இது நம்ம நட்பு முறை, அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை, நட்பு முறையில். ஆகவே நீங்கள் அதில் என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷனில் கையெழுத்து போட முடியுமா, வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்குறதுக்காக தான் போகிறார். அதுதான் திருவண்ணாமலையில் அந்த ரயில் சந்திப்பில் ஸ்பெஷல் ரயிலில் சந்திக்கிறாரு, கேட்குறாரு, முடிஞ்சு போச்சு. இது உடனே மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, கோயம்புத்தூர் மாநாட்டில் நீங்கள் என்ன பெரியார் என்ன 2 பேரும் ரகசியமாக என்ன பேசுகிறீங்க, உடனே ஐயா ஒரே வார்த்தையில் அது என் சொந்த விஷயம், பர்சனல் மேட்டர், அதுக்கு மேலே இயக்கத்துக்கு அது அதுக்கு சொந்த விஷயம், ஏன்னா கொள்கையை பொறுத்தது அல்லது சொந்த விஷயம்ன்றார். இல்லை அவர் மறைக்கிறாரு. அவர் சொல்லியிருந்தேன் திருமணம் உடனே என்னங்க
ராஜகோபாலாச்சாரியார் வந்தார். அவர் தான் இந்த யோசனைகளை சொன்னார். ஆக இந்த இயக்கம் ஒழியணுங்கிறதுக்காக சொன்னார். அறிவுஜீவிகள் அதுக்கு மேலே 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 நிறைய வாதங்களை சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இவர் எழுதுகிறப்போ அந்த கடிதங்கள், அந்த கடிதம் ஒன்று அவர் போன உடனே யோசிக்கிறேன் நான் அப்படின்னு போட்டு உங்களை யோசித்து சொல்கிறேன்ட்டார். கவர்னர் ஜெனரல் போயிட்டார். அங்கே போய் யோசனை கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் போஸ்ட்டு இந்த கவர்னர் ஜெனரல் போஸ்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் போய் அதுக்கு சாட்சி கையெழுத்து போடுவதுங்கிறது மரபு கிடையாது, அதனால் போட முடியாது, அதனால் நீங்கள் அது மாதிரி போக முடியாது என்று அவருடைய யோசனை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கைப்படவே இந்த மாதிரி வந்தது. ஆகவே நான் இங்கே அதிகாரிகள் சட்டப்படி கலந்தேன். இந்த புத்தகத்தில் அந்த கடிதத்தில் இருக்குது பூராமே. இதெல்லாம் வெளிப்படுத்தினேன். நான் வந்த உட்பாடு தான் வெளிப்படுத்தினேன். வந்த உடனே இந்த கடிதம் அந்த கவர் உள்பட பத்திரமாக வச்சுருக்காரு. இன்னை வரையில் இருக்குது பூராமே. அதில் மிக தெளிவாக மேலே இந்த கடிதத்துக்கு மேலே அவர் எழுதுகிறார். இந்த கடிதத்துக்கு கைப்பட அவர் எழுதி போட்டு அவருடைய மகள் நாமகிரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுடைய கணவனை இழந்தவர்கள். அவங்க தான் அவருக்கு செயலாளர் மாதிரி கடிதம் கையெழுத்து இவர் போடுவார். மணிமணியாக தமிழ் எழுத்து எழுதும்போது அவர் சொன்ன வார்த்தைகளை போட்டு கடிதம் வந்திருக்கு. அதில் அந்த கடிதத்தில் தெளிவாக என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், தெளிவாக இந்த மாதிரி நான் அதிகாரியில் கலந்தேன், அது மாதிரி ஒரு மரபு சம்பிரதாயத்துக்கு கிடையாது, அதனால் அதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு எழுதிட்டு அடுத்தது சொல்கிறார். கீழே இந்த லெட்டரில் இந்த லெட்டர் உள்ளே இருக்குது, இந்த கடிதம் போட்டிருக்கு, அப்படியே அந்த கைப்பட வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, இல்லை பார்க்கலன்னா மறுபடியும் எடுத்து பாருங்கள். அதில் ஒன்றே ஒன்று நான் அதில் சொட்டி காட்ட விரும்புகிறேன். நீங்கள் நண்பர் நாயக்கர் அவர்களுக்கு, நான் ஆப்த நண்பர் நாயக்கர் அவர்களுக்கு சொல்கிறேன், ஒரு இளம்பெண்ணை நீங்கள் இந்த காலத்தில் இப்படி ஒரு திருமண ஏற்பாடு செய்வதுனா உங்களுக்கு பிறகு அந்த சொத்தை நிர்வாகம் முதலி இயக்கத்துக்கு பயன்பட வேண்டும் நினைக்கிறீர்கள். அப்படி அவர் இருப்பாரா என்பது அது உறுதியாக சொல்ல முடியாது, அது கேள்வியாக இருக்கும்னு அந்த வாசகங்கள் இருக்குது. இந்த வாசகங்களை நீங்கள் அப்படியே பார்க்கலாம், நேரம் உள்ளே இருக்குது இந்த கடிதங்கள். ஆகவே அதில் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆகவே அது உசிதமாக படவில்லை அப்படின்னு சொல்லி திருமண ஏற்பாட்டுக்கு ராஜகோபாலாச்சாரியார் கொடுத்தது எதிர்மறை பதில் தான், நெகட்டிவ் ஆன்சர். செய்ய வேண்டாம், நீங்கள் அது விரும்பத்தக்கது அல்ல, அந்த காரணம் அந்த அம்மா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பின்னால் வரும்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, உங்கள் காலத்தில் சரியாக இருக்கும், பின்னால் சரியாக இருக்குமா, அப்படி இருப்பார்களா அப்படின்னு அவர் கடிதத்தில் எழுதிட்டார். உடனே இவ்வளோ பெரியவர் எழுதிட்டார், நான் யாராக இருந்தாலும் நம்ம குழப்பம் வரும் மற்ற இருந்தால். அவருடைய சிந்தனையுடைய கூர்மை பாருங்கள், அவ்வளோதான். சரி, அவருக்கு தோணுனதை அவர் செஞ்சார், ஏன் முடிவை நான் மாற்றிக்கிறதா இல்லை, அதுதான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே நேரத்தில் மூளையில் அவர் கையெழுத்து எழுதியிருக்கார். அந்த கடிதத்தில் என்ன எழுதுறாருன்னா, அந்தரங்கம், கான்ஃபிடென்ஷியல். இதுதான் இந்த அந்தரங்கம், கான்ஃபிடென்ஷியல் 2 வார்த்தை இருக்குது பாருங்கள். அது அப்படியே ஐயா கவரில் எடுத்தாருன்னா கூட பிரித்தாருன்னா ரொம்ப அவசரப்பட்டு நம்ம மாதிரி டப்புன்னு எப்படி வேணாலும் பிரிக்க மாட்டார். அது ரொம்ப பக்குவமாக முதல்ல அந்த கவரில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி தொட்டோ அல்லது எச்சப்பட்டோ அதை இப்படி முழுக்க அப்படியே பொறுமையாக கவரை எடுத்து அதை பிரித்து மறுபடியும் அந்த கவர் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன எழுது அந்த கடிதத்தில் எடுத்து உள்ளே வச்சுட்டார். இந்த 2 பேருக்கு அம்மாவுக்கு எப்போ தெரியும்னு எனக்கு தெரியாது பூராமல், அதை கேட்கவும் இல்லை. ஆகவே அதை வச்சுக்கிட்டு அதோட ஏற்பாடுகள்லாம் நடந்து போச்சு பூராமல். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பல குற்றச்சாட்டுகள் ஐயா மேலே சொல்லும்போது ஆச்சாரியார் தான் இவருக்கு அந்த யோசனை சொல்லி கட்சியை 2ஆக்கி இவ்வளோ வர்றதை கெடுக்கிறதுக்காக இந்த கொள்கையை சொல்கிறதுக்காக சொன்னார். அப்படின்னா நீங்களோ நானோ வேறு யாரோ அல்லது எந்த நிலையில் இருக்கிறவராக இருந்தாலும் கடுமையான எதிர்ப்பு, கொஞ்சம் நெஞ்சம் எதிர்ப்பு இல்லை, தாக்குதல்னால் வசைமாறி தாக்குதல். இது அத்தனை எந்த பெண்ணும் உலகத்தில் இவ்வளவு தாக்குதல் இவ்வளவு அசிங்கமான வசைமாரிகளை பெற்றவர் அன்னை மணியம்மையாரை தவிர வேறு யார் இருக்க முடியாது. அந்த அம்மா கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை மிகப்பெரிய அளவுக்கு. ஐயா கடிதங்களை தொகுத்து வச்சுருப்பார். பாராட்டு கடிதங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அந்த வசவு கடிதங்கள்லாம் பத்திரமாக வச்சுருப்பார், அதுதான் வேடிக்கை. ஆகவே அவர் அதை பற்றி கவலையே படலை, கரெக்டாக இருந்தார். என்ன செஞ்சுருப்போம் தயவுசெய்து எண்ணி பாருங்கள். பெரியாருடைய சிந்தனை கூர்மையும் அறிவு நாணயத்துக்கும் இதை விட நல்ல எடுத்துக்காட்டு வேறு இருக்க முடியாது.
அவர் என்ன ஐயோ ஏயா ஆச்சாரியார் ராஜாஜி சொல்லி தான் பண்ணேங்கன்னு சொல்கிறீங்களே, ராஜாஜி என்னையா சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு அது கூட சொல்லியிருப்பாருன்னா அதுக்கப்புறம் பல வருஷங்கள் இருக்காங்க. அவர் 72 இறக்குறாரு, இவர் 73 மிகப்பெரிய அளவுக்கு. இது நடந்தது எப்போ? 49. நல்லா நினச்சி பாருங்கள். இத்தனை வருஷத்தில் பெரிய எதிர்ப்புகள், ஒரு இயக்கம், எங்கே பார்த்தாலும் சாதாரண எதிர்ப்பு. அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட அவர் உணர்ச்சி வசப்படாமல் அந்த ரங்கம்னு எழுதுனது கான்ஃபிடென்ஷியல். இது நம்ம நட்பு முறையில் வந்திருக்கிறது. அந்த மனிதரை ஒருபோதும் காட்டி கொடுக்க விரும்பவில்லை. அது அந்த முறை இல்லை, ஏன்னா அது பண்பல்ல அப்படின்னு காட்டக்கூடிய அளவிற்கு அதை என்ன செய்துட்டார், அப்படியே தூக்கி வச்சிட்டார். கடைசியாக அன்னை மணியம்மை யாராவது சொன்னாங்களான்னா அவங்க 5 வருஷத்தில் அவங்களும் சொல்லலை. கடைசி நேரத்தில் அந்த அந்த இதெல்லாம் அவங்க கடைசியாக என்கிட்ட கொடுத்த போது அதுக்கப்புறம் நாங்கள் திறந்து பார்க்கும்போது இந்த அந்தரங்கம் கடிதங்கள்லாம் இருந்து படித்த உடனே தான் ஒரு காலகட்டத்தில் இது வெளியாக்க வேண்டும், ஏன்னா அத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி நான் தான் முதல்ல புதிய தலைமுறைக்கு மாதிரி புதிய பார்வை என் நடராஜன் எழுதுனதில் ஐயாவின் அடிச்சு ஓட்டில் எழுதும்போது அந்த கடிதத்தை முதல்ல பட்டம் தினமணி மற்ற பத்திரிகைலாம் எடுத்து போட்டாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இவ்வளவு தாக்கு பிடிக்கிற ஒரு அறிவு சூழ்நிலை மட்டும் இல்லை, தனக்கு எதிர்ப்பு வந்த உடனே அந்த எதிர்ப்பில் தான் தப்பிக்கணுங்கிறதுக்காக ராஜாஜி அப்படி சொல்லலைங்க. இந்த கடிதம் இருக்குது பாருங்கன்னு நீங்களும் நானும் உடனே அவசரப்பட்டு உடனே சொல்லுவோம், நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக. அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன வேணாலும் பேசுங்க. அதில் எழுதுகிறார், பொதுமக்கள் யோகிதை என்று எனக்கு தெரியும். நான் 50 ஆண்டு காலமாக அறிக்கையில் இருக்குது. இந்த பொதுமக்கள் அவர் அப்படி பேசுவாங்க, இப்படி பொதுமக்கள் யோகிதைங்கிறது எனக்கு தெரியும். நான் என்னை விட அதிகமாக பொதுமக்கள் மத்தியிலே பழகிறவங்க யாரும் கிடையாது. இந்த அறிக்கைகள்லாம் எடுத்து படித்து பாருங்கள். அவருடைய கூர்மை என்பது எப்படிப்பட்டது என்பது மிக தெளிவாக தெரியும். ஆகவே இப்படி ஒவ்வொரு செய்திகளிலையும் அவர் வரும். பிறகு என்ன பண்ணார் ராஜகோலாச்சாரியார், அவருக்கே ஒரு சங்கடமான மனநிலை. அடுத்தது இன்னொரு கடிதம் எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, ஸ்ரீமான் நாயக்கர் அவர்களுக்கு, போகிறாம நண்பர் நாயக்கர் அவர்களுக்கு நான் எழுதிய கடிதம் உங்களுக்கு முன்னால் எழுதியிருந்தேன். ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்டேன் இந்த திருமண ஏற்பாடெலாம் முடிந்தது, சுபமாக முடிந்ததுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதம் அது மாதிரி எல்லாம் போட்டு அது நடந்ததுக்கு அப்படின்னு போடுறாரு. அதையும் அந்த கடிதமும் வருது. அதுக்கப்புறம் அவருக்கே என்னடா நமக்கு சொல்கிறது மீறி தான் பண்ணியிருக்காருங்கிறத வாழ்த்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்தவுடனே நேராக அம்மா அவங்கள வரவேற்காங்க மீரான் சாஹிப் ஸ்ட்ரீட்டில். அப்புறம் எல்லாம் வருவார், எங்கே போனாலும் கூட இருக்கிறவங்க கேட்பார். இது மாதிரியான அளவுக்கு ராஜகோலாச்சாரியார் அந்த சூழ்நிலை வந்தார். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஐயாவுடைய அந்த கூர்மை பாருங்கள், சிந்தனை என்பது மிக முக்கியம். அதே மாதிரி இன்னொரு செய்தி, 2 செய்தி அதிகம் நேரம் ஆச்சு, ஒன்றும் சொல்லலை. ஆகஸ்ட் 15 எல்லாம் அண்ணா அவர்கள், அது மகிழ்ச்சிகரமான நாள், ஒரு எதிரி ஒழிஞ்சான், பெரியார் அவருடைய சிந்தனையில் அவர் எழுதினார். இன்றைக்கும் எடுத்து பாருங்கள் எது சரியாக இருக்கும் அப்படின்னு. மிகப்பெரிய அளவு ஆட்சி மாற்ற நாள், மேடோவருங்கிற வார்த்தையை சொன்னார். வடநாட்டுக்காரன் பார்ப்பன கொள்ளைக்காரங்கிட்ட கொடுக்குறான், அவ்வளோதான், தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இது ஒரு ஆட்சி மேடோவர், என்கிட்ட இருக்கிறத மாற்றி உங்கள்கிட்ட கொடுன்னு எஜமான மாற்ற நாளே தவிர மற்றபடி வேறு கிடையாது. இன்றைக்கி வரையில் அந்த உண்மை எது இருக்குது. அப்போ பெரியாருடைய சிந்தனை, தொலைநோக்கு, கூர்மை என்பது எப்படிப்பட்டது மிக தெளிவாக நீங்கள் நினைப்பார்கள். அதில் மக்களை பற்றி கவலைப்படாத, மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்புகளை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய கருத்து என்னங்கிறத ஆழமாக சிந்தித்து சுதந்திரமாக வெளியிட்டு ஒரு வரலாற்றை படைக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவர் தான் அவர். அதனால் மிகப்பெரிய அளவிற்கு இந்த மாதிரி வாய்ப்புகளை தெரியப்படுத்தணும். மக்கள் எதிர்நீச்சல். ஒரு தலைவன் என்பவன், அதுவும் குறிப்பாக ஒரு புரட்சியை, சமூக புரட்சியை உருவாக்க வேண்டியவர்கள் என்பதை தெளிவாக சொல்கிறார். நான் மக்களோடு போய்கொண்டிருக்கிறவன் அல்ல, மக்கள் பின்னாலே போகக்கூடியவன் அல்ல, என் பின்னாலே மக்கள் வர வேண்டும். ஒரு முறை காரைக்குடியில் பேசுகிறார், கூட்டத்தில் பேசுகிறார். பேசும்போது இந்த கருத்தை சொல்கிறார், சொல்லிட்டு வர்றார். ஐயா பெரிய கூட்டம், காரைக்குடி அந்த காந்தி தரில் இதை ஒரு பெரிய கூட்டம் மைதானம், அதெல்லாம் பல தரப்பட்டவங்க உட்காந்துருக்காங்க.
என்னுடைய அமைப்பு, என்னுடைய நோக்கம் உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். என் பின்னால் நீங்கள் வரணும்னு நினைப்பேனே தவிர உங்கள் பின்னால் நான் வந்தால் எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அறிவும் போயிடும். சொல்கிறார், உங்கள் பின்னால் வந்தால் எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அறிவும் போயிடும். அதனால் நான் என் பின்னால் நீங்கள் வரணும், வரலையா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவார் மிகப்பெரிய அளவுக்கு. ஆக தந்தை பெரியாருடைய அணுகுமுறை யதார்த்தமான அணுகுமுறை. அந்த உண்மையை நிர்வாணத்தை வருமா சொல்லும்போது சொல்லுவார். அவருடைய இப்படி ஒவ்வொரு துறையிலையும் வரும்போது இதே மாதிரி ஒவ்வொரு வாய்ப்புகளை எடுத்து சொல்லும்போது இந்த ரெண்டாவது இந்த பிரச்சனை சொன்னோம், எல்லாவற்றுக்கும் பார்த்தீங்கன்னா கொள்வார் மிகப்பெரிய அளவுக்கு. தமிழ்மொழி அப்படின்னு சொல்லும்போது கூட தமிழ்மொழி மேலே இருக்கிற காதல்னாலும் சொல்ல, இதை விட மோசமான மொழி இன்னொன்று வந்துட விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் திருத்தணும். அதுதான் மிக முக்கியம். மொழி ஒரு போர்க்கருவியாக இருக்கணும். மொழியை போர்க்கருவின்னு சொன்ன ஒரே தலைவர், ஒரே சிந்தனையாளர் மொழியை என்னென்னோ சொல்லியிருக்காங்க. மொழியை போர்க்கருவின்னா அதுக்குள்ளே எல்லாத்தையும் அது விரிவிச்சா எப்படி வரும்? போர்க்கருவி இன்றைக்கி நம்ம வேலும் வெல்லும் கோயிலில் இருக்க வேண்டிய விஷயமே தவிர அது போர்க்களத்தில் கிடையாது. மிக முக்கியமாக இன்றைக்கி மிசைல்ஸ் வந்துச்சு, ஏவுகணைகள் வந்தாச்சு, இன்றைக்கி எல்லாம் வாங்குகிறோம். அதுதான் இன்றைக்கி வர முடியுமே தவிர இல்லை. அதுவும் ஈரான் யுத்தத்தில் எங்கேருந்து வைக்கிறான் எங்கிட்டு போகுதுன்னு சொல்ல முடியல. அப்படிப்பட்ட நேரத்தில் ராவணனும் ரொம்ப புராணத்தில் இருக்குது, அதனால் வில்லு அம்பு இதை வச்சுக்கிட்டே முடிச்சிடலாம் அப்படின்னு 7 மராமரங்களையும் தொலைச்ச அம்பு எங்கே போச்சுன்னு தெரியல மிக முக்கியமாக. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்புகள் வந்தால் அவருடைய சிந்தனைகள் என்பது இருக்கிறத காலத்தை எதிர்நோக்கிய சிந்தனை. தனக்கு பிறகு ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு சிந்திப்பவனே நல்ல தலைவன் அப்படின்னு ஒரு இலக்கணம் உண்டு. ஆனால் 50 ஆண்டு காலம் இல்லை, 100 ஆண்டுக்கு பிறகு சிந்திக்கக்கூடிய தலைவர் நம்ம தலைவர். அதில் நம்ம அதை அனுபவிக்கிறோம். மிக முக்கியமாக நம்ம கண்முன்னால் பார்க்குறோம். மிக முக்கியமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன பெரிய மகிழ்ச்சி, மின்சார பேருந்து எழுதுகிறாரு. இனி எதிர்காலத்தில் ஒரே வரியில் அதில் மின்சாரத்தில் பஸ்ஸுகள் ஓடும், கார்கள் ஓடும். எனக்கு நினைக்க முடியாது மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே இதை போய் ஆன்மீகம்னா என்ன மாறாதது, எதையும் மாறாததுன்னா உலகத்தில் மாறாதது இருந்ததுன்னா இன்றைக்கி எல்லாம் அவங்களே என்ன பண்ணுறான், மிக முக்கியமாக எல்லாமே எலக்ட்ரானிக் டெக்னிக். மிக முக்கியமாக பிஜேபி ஆட்சியிலேருந்து அரசுக்காரங்க பூரா நம்புறது பூரா இப்போ இன்னும் ஒரு பக்கம் பழமையை பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லா விதமான நவீன தான் மிகப்பெரிய அளவுக்கு. நாம் கட்ட வண்டியில் போகிறதில்ல, பெரியார் அங்கே போகிறாரு, முதல்வர் போகிறாரு, பிரச்சாரத்துக்கு போகிறாரு பிரதமர் அப்படின்னா உலகத்தில் எல்லாம் பழைய காலத்தில் மாதிரி நம்ம புஷ்ப விமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது அங்கே மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே தான் இந்த சிந்தனைகள் என்பது இனிவரும் உலகத்தை எடுத்து ஒன்று மட்டும் வச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய சிந்தனைகள், எவ்வளவு காலம் சாதாரணமாக சொல்வார். இன்றைக்கி அதே மாதிரி அந்த சிந்தனைகள் ஒவ்வொரு இடத்துலையும் கூர்மையான சிந்தனைகளால் மேலே மேலே வளருது. அறிவுக்கு எல்லை கோடு கட்டாதே. அது மட்டும் இல்லை, தேசியம்னு சொல்லும்போது சொன்னார், தேசியம் இல்லை மானிடம். மிக முக்கியமாக தேசியம் ஒரு தேசம், ஒரு பிரிவு அப்படின்னாரு. ஆகவே அவருடைய சிந்தனைகள் வித்தியாசமான சிந்தனை. ஒரு முறை கேட்டார், இல்லை நீங்கள் எங்கள் கீழே தானே இருக்கீங்க, நம்ம குடிமக்கள் தானே அப்படின்னு சொன்னபோது, நான் பாரத சமுதாயத்தில் பாரத மாதா குடிமக்கள் தானேன்னார். அவர் சொன்னார், ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவனுக்கு, ஐயா சொல்கிறாரு, ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவனுக்கு மிக முக்கியமாக சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே வார்டன் இருக்கார், ஜெயிலர் இருக்கார், சூப்பரண்ட் இருக்கார், அவர் தந்தையாக முடியுமான்னு கேட்டார். சிறைச்சாலையில் இருக்கிறவன் என்னை காப்பாற்றுறவன் என் கூட இருக்கிற கண்காணிப்பாளரே தவிர அவர் ஒருபோதும் எனக்கு குடும்பத் தலைவராக ஆக முடியாது. என் குடும்பம் வேறு, ஆனால் அந்த அசைவு வேறு, மாட்டிக்கிட்டோம், அதனால் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒருபோதும் சிறைச்சாலையிலே கண்காணிப்பாக இருக்கிறவர் ஒரு தந்தையாகவோ குடும்பமாகவோ யாரும் எப்படி கருத முடியாதோ, அதே போலத்தான் நாம் இந்த நேரத்தில் யாரை நேசிக்க வேண்டும், யாரிடத்தில் இங்கே இருக்கணும்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த கருத்து யாராவது சொல்லியிருக்காங்களா? நல்லா நீங்கள் நினச்சி பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஏன்
நீங்கள் இப்படி பேசணும், ஏன் வந்து இந்த கொள்கைகளை ஏற்கணும், ஏன் மதத்தை பற்றி பேசுகிறீங்கன்னாரு. ஏன் நீங்கள் வேறு வழின்னு, ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போனவன் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால், முறைப்படி விடுதலை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? எந்த வாசல் வழியாக உள்ளே போனானோ அந்த வாசல் வழியாக தான் வெளியே வரணும். அப்போ தான் அதுக்கு பேர் விடுதலைன்னு அர்த்தம். பூராமல் அவன் சோரேது குதித்து குறுக்க போனான்னா அவன் தேடப்படும் குற்றவாளியாக போடுவானே தவிர அவன் ஒருபோதும் வர முடியாது. இந்த சிந்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த உவமையிலிருந்து எல்லா வகையிலும் தனித்தன்மையோடு சிந்திக்கக்கூடியவர்கள். அப்படி பல விஷயங்களை ஐயா அவர்கள் சிந்தித்து கருத்துக்களை கொட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே நாளும் பெரியாருடைய சிந்தனையுடைய கூர்மை அவருடைய அறிவை காட்டுவதற்கல்ல. அவர் சொன்னார், அறிவுக்காக அல்ல, மனித சமுதாயத்துக்கு பயன்படணும். அது படிப்பாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும் அறிவாக இருந்தாலும் மனித சமுதாயத்துக்கு பயன்படணும். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு பயன்படாத அறிவு யாருக்காக இருக்கணும்? நான் பெரிய அறிவாளின்னு அறைக்குள்ளே இருந்தாங்கன்னா அவன் அறிவாளினால என்ன லாபம்? மிக முக்கியமாக மனித குலத்துக்கு அது எவ்வளவு மிக முக்கியம். தத்துவங்கள் இருக்குது. இப்போ ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாருன்னா அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் மற்றவர்கள் இயங்குகின்றன. எடிசன் வந்து அந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தாருன்னா அந்த மின்சாரம் கண்டுபிடிச்சாருன்னா வெறும் மின்சாரம் அவருக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு இருந்தால் பயனுண்டாது. மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கி உலகம் பூரா மின்சார விளக்கு இருக்குன்னு கேட்டால் உலகத்துக்கு பயன்பாடு கருதித்தான் மனிதர்கள் அதை மதிக்கணும். ஆகவே தான் அவருடைய சிந்தனையினுடைய கூர்மை என்பது இருக்கிறத அறிவுக்காக அல்ல, அறிவு செயலுக்காக. அந்த செயல் எப்படிப்பட்டிருக்க வேண்டுமென்று சொன்னால் முழுக்க முழுக்க மனித குலத்தினுடைய அவமானத்தை துடைப்பதற்கு, மனித குலத்தை வாழ வைப்பதற்கு, எல்லை மனித குலம் அதுதான் மிக முக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது ஒரு 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 துளி தான் மிக முக்கியமாக. இது இனிமே தான் மிக முக்கியமான பல செய்திகள் வருகிறது. ஆகவே தான் ஐயா அவர்களுடைய தொலைநோக்கு துணிவு வேறு யாருக்கும் கிடையாது. அதோட யதார்த்தமானது மிக முக்கியமாக. பிராக்மேட்டிக் என்ற ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி பிராக்மேட்டிக், அதாவது நடைமுறைக்கு ஒத்த விஷயம் அவர் சொன்னார்கள். சொல்லிட்டு கூட்டங்களில் எளிமையாக சொல்லுவார். அதுதான் மிக முக்கியம். இவ்வளோ பெரிய தத்துவத்தை மற்றவங்கள தத்துவம் தத்துவம்னா என்ன அர்த்தம், தத்துவ பேராசிரியர்கள்னால என்ன அர்த்தம்னா அவர் சொல்கிறத புரியக்கூடாது மற்றவங்க. அதுதான் பெரியார்கிட்ட வந்து ரொம்ப எளிமையான விஷயத்தை எடுத்து மக்கள் மத்தியில் அதை சொல்லும்போது அதுக்கு இடையில ஐயா விளக்கம் சொல்லுவார். அந்த விளக்கம் கேட்டால் எல்லாரும் மக்கள் சிரிப்பாங்க. சிரித்து சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, என்ன அவனுக்கு போய் இந்த வேலையை செய்ய முடியுமா? யார்கிட்ட எதை கேட்கணும்னு தெரிய வேண்டாமா? கல்யாணம் ஆனவனை பார்த்து பொண்ணு பார்க்க சொன்னால் அவன் என்ன பண்ணுவாங்க? உனக்கு பார்ப்பானா தனக்கு பார்ப்பானாங்கிறது இந்த ஓமை இருக்குது பாருங்கள். அதாவது இந்த ஓமைகள் சிந்தனைகள் இது அத்தனையும் லேசாக இருக்கும். ஆனால் அது கொண்டு போய் சேர்க்குற இடம் இருக்குது பாருங்கள், ரொம்ப மிக முக்கியமாக இருக்கணும். அறிவு நாணயம் என்பதற்கு அடையாளம். தன்னால் இயலைன்னா இயலைன்னு சொல்லணும்னு சொல்லுவார், முடியலன்னா செய்யணும்னாரு. ஆனால் எடுத்துக்கொண்டா முடித்தே தீருவேன், அதில் எனக்கு இடமே இல்லை அப்படின்னு. நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, மிக முக்கியமாக எந்த மன்றத்திலையும் அவருடைய கருத்துக்கள் அறிவு நாணயத்தோடு இருந்தது. சொல்லிவிட்டு ஒரு முறை சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், திராவிட கழகம் உண்மையை பேசக்கூடிய இயக்கம், அதுக்கு உதாரணம் என்னென்னா, அதுக்கு இந்த மனித குலத்தினுடைய கடைசியில் மரண வாக்கு மூலம்னு ஒன்று உண்டு. ஐயா சொல்கிறார், மரணம் எவ்வளோ கூர்மையான விஷயம், எவ்வளோ எளிதாக சொல்கிறாரு பாருங்கள். மரண வாக்கு மூலம், மரண வாக்கு மூலம்னு சொல்லும்போது டையிங் டெக்ளரேஷன் சட்டத்தில் தான் சொல்லுவோம், டையிங் டெக்ளரேஷன். அந்த மரண வாக்கு மூலத்தை சொல்லும்போது அந்த மரண வாக்கு மூலம் என்பது இருக்கிறத, அது எப்பவும் அதுக்கு ஒரு சட்டத்தில் வலிமை உண்டு. யார் சட்டம் அவர் படித்ததில்லை, ஆனால் சட்டத்தை எவ்வளோ அழகாக சொல்கிறார். வக்கீல்கள் சொல்கிறாங்க டையிங் டெக்ளரேஷன் சாங்டிட்டி என்னென்னா அந்த வெராசிட்டி ரொம்ப மிக முக்கியமாக. அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். மரண வாக்கு மூலம் என்ன அதனுடைய அடிப்படை தத்துவம்னா, ஐயா சொல்கிறார், சாகப்போகிற மனிதன் பொய் சொல்ல மாட்டான். அவன் சாகப்போகிற கட்டம்,
ஆகவே அவன் சாக போகிற மனிதனுக்கு பொய் சொல்ல தெரியாதுன்னு சொல்லும்போது, நான் மரண வாக்குமூலம் போலத்தான் என்னுடைய வாக்குமூலம். எவ்வளோ எளிமையான உதாரணம், எவ்வளோ ஆழமான கருத்து சொல்லிட்டு சொன்னார். நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறான் சில பேர். உண்மையை சொல்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லையே, நான் பொய் ஏன் சொல்லணும், எப்படி முடியும் என்னாலன்னு கேட்டார். உண்மையை சொல்கிறதுக்கே எனக்கு நேரம் பத்தலை, ஆகவே நான் பொய் சொல்ல வேண்டிய நேரமும் இல்லை அவசியமும் இல்லைன்ட்டார். மிக முக்கியமாக ஆகவே ரொம்ப எளிமையாக அதை தெரியும், ஆனால் ஆழமாக பதியக்கூடிய அளவிற்கு அவருடைய சிந்தனைகள். இது அவ்வளவும் சுய சிந்தனையாளர், நான் ஒப்பற்ற ஒரு சுய சிந்தனையாளர். இன்னொருத்தர் சொல்கிறது, அதனால தான் கடைசியாக சொல்லும்போது சொன்னார், நாங்கள் சட்டக்கல்லூரியில் படிக்கிறோம், மாணவர்கள் பெரியாரை எப்படியும் அழைச்சிட்டு வந்து நடத்தணும்னு பிஎல் படித்து வெளியே வர்றதுக்குள்ளே சட்டக்கல்லூரியில் அழைக்கிறோம். அந்த நண்பர்கள் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. தமிழும் தமிழ் இலக்கியங்கள்னு ஒரு தலைப்பு கொடுத்து அது புத்தகமாக வந்திருக்கு போகாமே. அந்த கூட்டம் நடத்துறது மாணவர் தான் எப்பவும் தலைமை தாங்குவார். மாணவர் அமைப்பு, சட்டக்கல்லூரி தமிழ் மாணவர் அமைப்பு. உடனே அந்த தலைமை தாங்கும்போது அந்த அனுமதி வாங்கணும். அப்போ டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸு அப்படின்ற ஒரு பதவி இருக்குது. அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அதுக்கு வந்து இயக்குனராக இருப்பாங்க, பிரின்சிபலுக்கு மேலே மிகப்பெரிய அளவுக்கு. அந்த நாங்கள் சட்டம் படிக்கும்போது இது 58 நான் சொல்கிறது அந்த காலகட்டம், 56 58 நினைக்கிறேன். அது வந்த உடனே அங்கே திடீர்னு அப்போ பெரியாரை தண்டித்த அந்த கோர்ட் அவமதிப்புக்காக தண்டித்த நீதிபதிகளில் ஒருத்தர் ஏஎஸ்பி ஐயர் ஐசிஎஸ். அதுதான் அவர் மலையாளி, அவர் மலையாளி பிராமின் போராமே. அவர் வந்து அந்த ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார்னு பேர். மிக முக்கியமாக ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார், வகுப்பில் எடுப்பார், நகைச்சுவையாக பேசுவார். அவர் வந்து போயினோடனே, ஓ பெரியார் வரப்போகிறாரா, சரி எப்போ, சரி அனுமதிக்காக வந்திருக்கீங்களா, வாயா, யார் உங்களுக்கு தலைவர், மாணவர் தலைவர், சார் இவர் தான் தலைமை தாங்க போகிறாரு அப்படின்னு சொன்னோடனே, வேணா நான் வரேன், நீ என்ன தலைமைத்து போடியா, நான் பாராட்டணும், நானே வர்றேன் அப்படின்ட்டார். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். இவர் அனுமதி கொடுப்பாரான்னு நினச்சிட்டு போனால் அவர் நானே தலைமை தாங்கிறேங்கிறார். சரி அதுவும் ஒரு வித்தியாசம் போல் இருக்குது. வேறு ஏதாவது பேசிடுவார் பெரியார் நினச்சிட்டு இவர் ஒரு வேளை வர்றாரு போல, நமக்கு தொல்லை இல்லை, அனுமதி தான் வந்து மகிழ்ச்சியாக நாங்கள் எல்லோரும் ஒத்துக்கிட்டோம். நான் நம்ம பொருளாளர், பழைய பொருளாளர் சாமிதுரை நண்பர்கள் எல்லாம் உடனே வந்த உடனே அன்னைக்கு பேச ஆரம்பித்த உடனே அற்புதமான கருத்தை சொன்னார். ஏஎஸ்பி ஐயர் தண்டித்த நீதிபதி ராஜமன்னார் இவர் தண்டிக்கிறார். அங்கே கோர்ட் அவமதிப்பில் 56 தண்டிக்கிறார். அவரே 58 இங்கே ஓய்வு பெற்று வர்றார். இங்கே சட்டக்கல்லூரி தலைவராக இயக்குனராக இருக்கிறார். அப்போ வந்தபோது கேட்டார், முதல்ல சொன்னார், நான் பெரியார் ஐயா பேசுகிறதுக்கு முன்னாடி பேசுகிறார் தலைவர், நான் பெரியார்கிட்ட வந்து ஒரு பெரிய இது ஆங்கிலத்தில் தான் சொன்னார் போகாமல், ஒரு பெரிய ஆங்கிலம் தமிழ் கலந்து சில நேரங்களில் சொன்னார். அப்போ ஒரு பெரிய அதிசயமான ஒரு நான் பார்க்குறேன். அவரை பார்க்கும்போது என்னன்னு கேட்டால், நான் பெர்ட்ரண்ட் ரஸ்ஸலை பற்றி ஒரு புத்தகம் படித்தேன். அவர் சொல்கிறார், பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் உலக அறிவாளி, நோபல் பரிசு வாங்கினவர். அவர் வந்து இந்தியாவை பற்றி ஒன்று எழுதியிருக்கிறார். அவருடைய குறிப்பு வருது அதில். அந்த இந்தியாவில் என்ன பழக்கம்னா, இந்தியாவில் பேச்சாளர்களாக இருந்தாலும் எழுத்தாளர்களாக இருந்தாலும் பிரபலமானவர்கள் என்று சொல்லக்கூடியவராக இருந்தாலும் அவங்க இன்னார் சொல்லியிருக்கார், அவர் சொல்லியிருக்கார், இவர் சொல்லியிருக்காருன்னு அடுத்தவங்களை கோட் பண்ணி மேற்கோள் காட்டி தான் எழுதுகிற பழக்கம். அப்படி மேற்கோள் காட்டாதவர்களே அங்கே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் நான் பார்த்தேன், பேச்சில் எந்த பேச்சாக இருந்தாலும் இது ஏன் கருத்து அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டாத பேசக்கூடிய ஒரு பெரியாரவர் தான் அவர் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. அது ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல அருமையான ஒரு நல்ல கணிப்பு, நல்ல மதிப்பீடு, அதுதான் மிக முக்கியம். ஆகவே தந்தை பெரியாரர்களுடைய சிந்தனை கூர்மை, அறிவு கூர்மை தெளிவானது, துணிவானது, மற்றவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தாலும் பக்குவம் பெற, முயற்சி பெற அதை புரிந்து கொள்வோம். இது ஒரு தொடக்கம், தொடரும். நன்றி, வணக்கம். 200 ஆண்டுகளாக 200 கூட்டங்களாக சிறப்பாக இதனை தொடர்ந்து நடத்திய பொறுப்பாளர்களுக்கு நாம் திராவிடர் கழகம், பகுத்தறிவாளர் கழகத்துடைய புரவலர்கள் என்ற முறையில்
நான் உங்களுக்கு வெகுவாக பாராட்டி அனைவருக்கும் சிறப்பு செய்ய வேண்டும். ஆகவே ஒவ்வொருவராக நம்முடைய தலைவரில் இருந்து எல்லாரும் இதில் தொடர்ந்து வைக்க வேண்டும். முக்கியமாக நடத்தின அத்தனை தோழர்களுக்கு பாராட்டு. நிறைய புது புத்தகங்கள், புதிய தலைப்புகள்லாம் வருகிறது. ஆகவே மேலும் அது வர வேண்டும். 300வது கூட்டத்துக்கும் நான் தலைமை தாங்குவேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். என்னை கட்டாயம் அழைக்க ரொம்ப மிக முக்கியம். நன்றி, வணக்கம்.